ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். அதை பண்ணவ மரியானா ஆல்பர்டோவிச் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அந்த லேடி கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பொண்ணு மரியானா அவ என்ன பண்றா, வந்து உட்கார்றாப்பா ஒரு சேர் போட்டுட்டு உட்கார்ந்த உடனே அவளுடைய பக்கத்தில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு டேபிள் இருக்குப்பா. அந்த டேபிளில் 72 பொருட்கள் வச்சிருக்கா. கத்தி, சிசர், ஊசி நூல், பூ, சாப்பாடு, இந்த மாதிரி 72 பொருட்களை வச்சிருக்கா. புக்கு, கண்ணாடி, குண்டு ஊட்டப்பட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கா. வச்சுட்டு இப்படி வந்து உட்காந்துட்டு என்ன சொன்னா, 6 ஹவருக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். I leave myself to this society. 6 hours. I will not open my mouth. I will not resist. I will not perceive anything. I will just simply sit on the stage in front of you. You can use all these 72 tools on me if you want. உட்காந்துட்டா. 1 ஹவர்லப்பா என்ன நடந்திருக்கு தெரியுமா? சாப்பாடு எடுத்து ஊட்டியிருக்காங்க சார். உடம்புல இருக்கிற துணியெல்லாம் சில பேர் வந்து இழுத்து பார்த்துருக்காங்க. லிப்ஸ்டிக்லாம் வச்சு அவளுக்கு மேக்கப் போடுறாங்க. ஒரு பையன் மட்டும் வந்து ஊசி நூல் எடுத்துகிட்டு வந்து குத்திட்டான். அதுலேருந்து ரத்தத்தை ஒருத்தன் எடுக்கிறான். அதை எடுத்து மாம் அப்படின்ட்டு இங்கே எழுதுறான். ஒருத்தன் மூக்க அறுத்துட்டான். ஒருத்தன் வந்து அதுக்கு பிளாஸ்டர் போடுறான். எல்லாம் நடக்குது இப்படி ஸ்டேஜில். 6 மணி அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு. வலிக்கும்ல. ட்ரெஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டெட். ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட். 6th hour முடிகிற நேரத்தில் ஒருத்தன் எங்கிருந்தோ வந்தா துப்பாக்கி எடுத்துட்டான். வந்து கரெக்டாக கழுத்தில் வைக்கிறான். அதை மட்டும் நகர்த்திட்டாங்க. 6 மணி நேரம் முடிஞ்சுது. ஷீ இஸ் லைங் ஆன் த ஃப்ளோர். அவள் அந்த 6 மணி நேரம் முடிஞ்ச உடனே இந்த சொசைட்டி இருக்குல்ல, அவனுக்கு தப்பு செஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களால அவளை பார்க்க முடியல. நிறைய பேர் ஓடிட்டாங்க. அவள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கடைசியாக அவள் கொடுத்த மெசேஜ் தான் குழந்தைகளே நான் உங்களுக்கு சொல்றது. இந்த மெசேஜ் மட்டும் மேடையில் இருக்கக்கூடிய நான் உட்பட எனக்கு 20 வயசுல இது தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையில் சில விபத்துகளை நான் தவிர்த்திருப்பேன். நான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? டோன்ட் புட் யுவர் செல்ஃப் வித் எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஸ் டேக் யூ ஃபார் கிராண்டட். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த சொல்லு இருக்குல்ல, செல்ஃப் டிட்டர்மினேஷன் இல்லாத சொல்லு இருக்குல்ல. ஒருத்தன் கூப்பிடுறான், ஏய் வா மச்சான் படம் போலாம், வரேங்கிறல்ல, டேக் யூ ஃபார் கிராண்டட். ஏய் நாளைக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் சொல்லிட்டு ஹாஸ்டலில் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வெளில போயிட்டு வரலாமா? ஓகே, டேக் யூ ஃபார் கிராண்டட். கொடுக்குற நீ மற்றவர்களுக்கு கொடுக்குற. டோன்ட் அலோவ் எனிபடி டு ஹாவ் யூ ஆஸ் தே லைக். அதனால தான் சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையை யார் முன்னாலும் போடாத. உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு பண்ண. நான் இதில் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ல சொசைட்டியினுடைய மனநிலையையும் இண்டிவிஜுவலா நான் சில மனநிலையையும் இந்த 45 வருடங்கள் கழிந்து விட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் புதிதாக கற்றுக்கொண்டேன். இதையே நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது சந்தித்து விட்ட சில விபத்துகளிடம் இருந்து நான் தப்பித்திருப்பேன். வாழ்க்கையின் பாடம் என்பது உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. லேட்டர் ஆன் நீங்கள் அதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நான் திரும்பவும் இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நல்ல வார்த்தை சொன்னால் பையன் கேட்க மாட்டேங்கிறானா, என் பையனும் கேட்க மாட்டான். ஆனால் பரவாயில்ல, நல்ல வார்த்தை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? பையன் மட்டும் இல்லை, பொண்ணும் கேட்கறது இல்லை. ஆனாலும் பெற்றோர்களை சொல்லுவேன், சொல்லிகிட்டே இருங்க ஐயா. ஏன்னா நமக்கு முன்னால் தான் அவங்க அதை நிகழ்த்தி காட்ட மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அது பயன்படும். யார் ஜெயிக்கிறா தெரியுமா? ஜாயின் பண்ணுறவங்களாம் ஜெயிக்கிறது இல்லை. யாரெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறீர்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? அவ்வளோ அருந்த வாழுங்க நீங்கள். உங்கள் குரல் கேட்டாலே திக்குன்னு இருந்துச்சு எனக்கு உள்ள நுழையும் போதே. பேசுறது கஷ்டமாச்சேன்னு. இப்போ பார்த்தா
பச்சை பிள்ளைமாய் உட்காந்துருக்கிறீங்க, அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. உன்னதான்டா தேடிட்டு இருக்கிற. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் தரப்படும். இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்க. நான் ஐ டோன்ட் நோ, என்னுடைய பேச்சை நீங்கள் சில நேரங்களில் கேட்டிருக்கலாம். நான் உங்ககிட்ட இப்போ பேசுகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃபவுண்டர் சேர்மன் கிட்டையும் கொஞ்சம் நம்முடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர் ஆக்டிவ் சேர்மன் கிட்டையும் நான் பேசிகிட்டு இருந்தேங்க. அந்த அந்த 5 நிமிஷம் இருக்குல்ல, என்கிட்ட என்னென்ன தகவல் கொடுக்கணுங்கிறது அந்த 2 சேர்மனுக்கும் தெரிஞ்சிருக்கு. கிடக்கிடன்னு கொடுத்துட்டாங்க. தேர் லீடர்ஸ். அப்படி உட்காந்து நான் தெரிந்து கொண்ட அந்த விஷயங்களை, அது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு வருமானம். ஆக்சுவலாக அதுதான் நான் சம்பாதிக்கும் ஊதியம். கொடுக்கப்படுகின்ற காசு கிடையாது. பாருங்க, நான் வெளிநாடுகள் போகும்போது கூட வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள், லெஜெண்ட்ஸ் என்னோட டிராவல் பண்ணுவாங்க. அவர் சொன்ன சில வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த பயணத்தில் சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி வார்த்தை வந்து விழும். நாம் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம், எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் தான். நான் அப்படி தான் ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறேன். ஆன் டேபிள் உட்காந்துருக்கோம், சாப்பாடு டேபிள் தான். ஆனால் அந்த சாப்பாடு டேபிளில் முன்னால் உட்காந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு வார்த்தை, ரொம்ப உயர்ந்த வார்த்தையை சொன்னார். பர்வீன், நீ எத்தனை பேரை சந்திச்சாலும் இந்த 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறியா? சொல்லுங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நானும் பேச்சாளர் தான், நான் கம்மியான ஆட்களாக நான் சந்திக்கிறேன், நீ க்ரௌட் நிறைய சந்திக்கிற, அதனால் சொல்லிடுமானார். சொல்லுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த 2 விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது, நம்ம 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 இந்த இந்த அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்குல்ல. உன்னுடைய செல்ஃப் இருக்குல்ல, உன்னுடைய பாடி, உன்னுடைய மைண்ட் இருக்குல்ல, நீன்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? நம்மில் பல பேருக்கு திட்டமே கிடையாது. அவர் சொன்னார், எந்த ஒரு மனிதன் தனக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் என்று சொன்னார். இப்போ ஒன்றும் இல்லை, நான் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஒரு டீச்சர் வந்து இப்படி நின்னாங்களா, இப்படி வெளியில் போய் அந்த ஆளை இவரை ஒரு அந்த அந்த சாரை கூட்டிகிட்டு போனாங்களா, கவனமெல்லாம் அங்கே தான் இருக்குது. நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டேன். எதற்கு வந்தோமோ அந்த கவனத்தோடு இருங்கள். இந்த கவனம் மிக மிக முக்கியம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யூ ஹாவ் ப்ரோக்ராம் அண்ட் யூ ஹாவ் பிளான்ஸ் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். இப்போ பாரு, இன்னைக்கு ஒரு கற்றல் இங்கே நடந்திருக்கு, இங்கே ஒரு லேர்னிங் நடந்திருக்கு. நான் அதை சொல்கிறேன், உனக்கு புரியுதான்னு பாரு. இப்போ நான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேனா, கம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? வந்திருக்கேனா, நான் கிளாஸ்க்கு இப்படி தான் போவேன். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் செதுக்குவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை பார்த்து தன்னை செதுக்கிக்குவாங்க. அதனால் நாம் மோர் கான்ஷியஸாக இருக்கணும். முதல்ல டீச்சர்ஸ் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம சொற்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு எதுக்கு சால்வை போத்துனாங்க? போத்துனாங்களா? எதுக்கு? ஒரு மரியாதை தான் இல்லை, அப்படி தானே? அப்போ ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்களா, உடம்பை ஆடையால் போர்த்தி இருப்பது மரியாதை. சிம்பிள். உடலை ஏதோ ஒரு ஜெஸ்டர், யாரோ ஏதோ ஒன்று செய்கிறார்கள், அது நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. You have plan for your own self. Don't give yourself to take you for granted. You have plan. Learn. எங்க இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கோ. ஆபத்தான விஷயங்களுக்குள்ள போகாத, தூரமா நின்னு லேர்ன் பண்ணு. லேர்ன் பண்ணிட்டியா, அதை மிகச் சரியான வகையில் எக்ஸிக்யூட் பண்ணு. இந்த கேப் இல்லாம பார்த்துக்கோ. இதுதான் நம்முடைய நான் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய திட்டங்கள். இன்னொரு வார்த்தை சொன்னாரு, உன் காலில் இருக்கிற நிலம் நகர்ந்துரும். நான் சொன்னா புரிஞ்சிருச்சுனா, பல நேரங்களில் நமக்கு புரிவதே இல்லை. வார்த்தை தானே. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னா என்ன? எவ்வளோ பழகிட்டோம். பர்த்டேனா ஹாப்பி அப்படின்னா என்னப்பா? நமக்கு சொல்லும் புரியல. ஏதோ சொல்கிறோம், அவன் என்னை பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நுட்பமாக யோசிச்சு பார்த்தா ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, நீ ஒரு கேக் வெட்டி ஒரு தீபத்தை ஏற்றி என்ன பண்ணுற? அந்த தீபத்தை ஊதுறியா? ஏன் ஊதுற? பர்த்டே கொண்டாடுறதுக்கான அர்த்தம் சொல்கிறேன். இன்னைக்கு அம்மா சொல்கிறேன், நீ கேட்டு வச்சுக்கோ. இனி வரக்கூடிய காலங்களுக்காக உனக்கு வாழ்த்து இல்லை, இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததற்காக உன்னை வாழ்த்துகிறோம். 18 வருஷம் வாழ்ந்துட்ட,
19வது வருஷத்தை வாழ போறேன்னா ஏத்த தானே செய்யணும், ஏன் ஊதுற? கழிந்ததற்குத்தான் வாழ்த்து. ஏன் தெரியுமா? உன்னை போல் 18 வயது வரைக்கும் பல பேர் வாழ்வதே இல்லை, அதனால் உன்னை வாழ்த்துகிறோம். நீ அடுத்த கட்டத்திற்கு போய் அடுத்த கட்டத்திற்கு போய் அடுத்த கட்டத்திற்கு போய் இத்தனை ஆண்டுகள் நீ வெற்றிகரமாக வாழ்ந்திருக்கிறாய் என்பதற்காகத்தான் அந்த தீபம். இட்ஸ் எ ஹிஸ்டரி. கடந்த காலத்தை வாழ்த்துவது. நமக்கு பல விஷயங்கள் புரியுது, ஆனால் அதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதே இல்லை.